இயேசு கிறிஸ்து இருந்த போது கூட பயந்து இருந்தாங்க. ஆனா வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் வந்த போது அவர்கள் பலனடைந்தார்கள், சாட்சியா மாறினாங்க, ஊழியம் செஞ்சாங்க. அவரை பார்த்து எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. எந்த பேதுரு அதிகாரி முன்னாடி ஐயோ பயமா இருக்குன்னு சொன்னாரோ, அந்த பேதுரு சொன்னாரு, இங்க பாரியா, நான் இயேசுவை பத்தி தான் சொல்லுவேன், அவரை பத்தி தான் பேசுவேன். ஏன்னா அவரை பார்த்துட்டேன், அவர் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டேன், அவரை பத்தி தான் சொல்லுவேன், என்ன வேணா பண்ணிக்கோ. இப்படி சவால் விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. 3ஆம் அதிகாரத்துல பாருங்க, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல ஜெப வேளையாக 9ஆம் மணி நேரத்துல பேதுரு யோவானும் தேவாலயத்துக்குள்ள வரும்போது அலங்கார வாசல்ல அலங்கோலமா ஒருத்த உட்கார்ந்துட்டு பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஐயா சாமி ஏதாவது போடுங்க. இப்போ பேதுரு கிட்ட யோவான் கிட்ட என்ன இருக்குது? பரிசுத்த ஆவி இருக்குது. அவங்க சொல்றாங்க, என்கிட்ட பொண்ணும் வெள்ளியே இல்ல, என்கிட்ட ஒண்ணு இருக்குது, அதை இப்பதான் சமீபமா நான் வாங்கிட்டேன், அதை நான் தரேன், உன் வாழ்க்கை மாறும். எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? அல்லேலூயா. மேல இருந்து பெற்றுக்கொண்டதை வச்சு தன்னை பூஸ்ட் பண்ணி காட்டல, மேல இருந்து பெற்றுக்கொண்டது மத்தவங்களுக்கு கொடுத்தாங்க. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு இருக்காரு? நம்ம வாழ்றதுக்காக இல்ல, நம்ம மத்தவங்களை வாழ வைக்கிறதுக்காக இருக்கிறார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கணுங்கால் அளவு போதாதையா. இப்ப கேளுங்க, முழங்கால் அளவு